இந்த வருடம் கல்வி அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட கிட்டத்தட்ட 83 பில்லியன் ரூபாய் பண ஒதுக்கீட்டிலே நான் நினைக்கிறேன் வரலாறிலே முதல் தடவையாக கல்வி அமைச்சுக்கு பெருந்தொகையான ஒரு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் அதே போல ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களும் இணைந்து கல்வியினுடைய அபிவிருத்தியில மிகவும் அக்கறை செலுத்துவதை உங்கள் எல்லோரும் காணக்கூடியதாக இருக்கின்றது. நீங்களே எந்த நாளும் டிவியில பார்க்கலாம், யாராவது ஒரு நாளைக்காவது ஒரு பாடசாலையில ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இந்த பாடசாலை திட்டத்திலே ஏ பாடசாலை ABCD என்று பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஏ பாடசாலை திட்டத்திலே 66 பாடசாலைகளும், பி பாடசாலை திட்டத்திலே 116 பாடசாலைகளும், சி பாடசாலை திட்டத்திலே 83 பாடசாலைகளும், டி பாடசாலை திட்டத்திலே 443 பாடசாலைகளும், மொத்தமாக 78 பாடசாலைகள் இந்த திட்டத்தை அபிவிருத்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 5458 மில்லியன் ரூபாய் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இது மாகாண சபைகள் இணைந்து செயல்படுகின்ற ஒரு செயல் திட்டமாகவே மாகாண சபைக்கும் கல்வி அமைச்சுக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாக இது செயல்படவிருக்கின்றது.